அந்த உடனே ரசூல்லா செஞ்ச மொதல் வேலை ஃபஸ்ட்டு முஷ்ரிக்குகளை ஒழிச்சு கட்டினாங்க. அதுக்கப்புறம் இதுங்களை யூதர்களை ஒழிச்சு கட்டினாங்க. அதுக்கப்புறம் கடைசி காலகட்டத்தில் தன்னுடைய ஹிஜ்ரி 9வது காலகட்டத்தில் ரசூல்லா முனாஃபிக்குகளை ஒழிச்சு கட்டினாங்க. நம்ம நிறைய நினச்சிட்டு இருந்தது என்ன அப்படின்னா, முனாஃபிக்குகளை ரசூல்லா அப்படியே விட்டுட்டாங்க, அவங்களோட ஒரு முஸ்லீமுக்கு உண்டான ஒரு ட்ரீட்மெண்ட்டு அப்படியே கொடுத்தாங்கன்னு நம்ம தப்பாக நினச்சிருந்தோம். ஆனால் அப்படி நடக்கலை. ரசூல்லா கடைசி நேரத்தில் அவங்கள ஹைலைட் பண்ணாங்க, அவங்கள இழிவுபடுத்தினாங்க, அவங்கள சமுதாயத்திலேருந்து ஒதுக்கி வச்சாங்க, அவங்கள ஓரம் கட்டப்பட்டாங்கங்கிறது தான் நமக்கு ஆதாரபூர்வமான செய்திகள் மூலமாகவும் குரான்லேயே தெளிவாகவும் இருக்கக்கூடிய விஷயமா இருக்குது. இப்போ இதில் முனாஃபிகளை என்னென்ன இதில் நிறைய விஷயங்கள் பண்ணாங்க. இதில் முனாஃபிகளுடைய திட்டங்களை பற்றியும் தபுக் நேரத்தில் ஒரு சில விஷயங்கள் குரான் ஹதீஸில் கிடைக்குது. என்ன பண்ணாங்கன்னா, அவங்க பிளான் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு பிளான் என்னன்னா, ரசூல்லா போகிறாங்க இல்லையா தபுக்கு, போயிட்டு ரிட்டன் வரும்போதோ இல்லை போகும்போதோ ரசூல்லாவை எங்கேயாவது கொலை பண்ணிடணும். ரசூல்லாவை சீக்கிரட்டாக எங்கேயாவது ஒரு இடத்துல சந்தர்ப்பம் பார்த்து ரசூல்லாவை கொலை பண்ணிடணும். முனாஃபிகள் ரசூல்லா கூடவே ட்ராவல் பண்ணுறாங்க. இது ஒரு பிளானு. ரெண்டாவது பிளான் என்ன அப்படின்னா, அங்கே ரசூல்லாவை கொண்டுட்டு இங்கே அப்துல்லா பின் உபை இருக்கிறான் இல்லையா, முனாஃபிகுடைய தலைவன், இவனை தலைவராக்கி விட்டுருணும் மதீனாவுக்கு. அவர்னால தான் தடைப்பட்டுச்சு இவனுடைய பதவி ஏற்பு. அது மறுபடியும் இதாகிடணும். இப்போ என்ன ஆயிடுச்சு, ப்ளஸ் ஒரு புதிய அரசாங்கமும் ஒன்று நிறுவப்பட்டிருக்கு. போட்டியே இல்லாமல் ஒரு இதுவும் கிடச்சிடணும் அப்படின்னு சொல்லி தான் என்ன பண்ணுறாங்க, அதை பண்ணுறாங்க. அதுக்கு அடித்தளமாக ரசூல்லா மஸ்ஜிது நபி கட்டினாங்கல்ல, அது மாதிரி இவனுங்க ஒரு பள்ளிவாசல் கட்டுறான். அந்த மஸ்ஜிதுல் லிரார் இருக்குல்ல, இவனுக்கு ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸ் கட்டுறான். அவன் ஆள் முனாஃபிகள் எல்லாமே அங்கே அசம்பிள் ஆவாங்க. இங்கே மஸ்ஜிது நபவியில் முஸ்லீம்கள் தொழுவு நடத்துவாங்க, முனாஃபிகள் எல்லாமே அங்கே மஸ்ஜிதுல் லிராரில் தொழுவு நடத்துவாங்க. அவங்களும் ஒரு மர்க்கஸும் ஏற்படுத்தி அழகாக எடிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இதில் இன்னொரு விஷயமும் அவங்க ஆசை எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. என்னன்னா, மோதுறது யார் கூட, ரசூல்லா ஹெர்குலிஸ் கூட மோதுறாரு. அப்போ இவங்க என்ன சொன்னாங்கன்னா, போகும்போது அரபுகள்கிட்ட இவங்க போய் அடித்து இவங்களுடைய பலத்தை காமிச்சு ஏதோ ஜெயிச்சிட்டாங்க. அதாவது மக்காவாசிகள் கூட இவங்க ஜெயிச்சிட்டாங்க. மக்காவாசிகள்லாம் அந்தளவுக்கு ட்ரைனிங் எடுத்த ஆளுக கிடையாது. ஆனால் ஹெர்குலிஸு அவன் போருக்குன்னே ட்ரைனிங் எடுத்துருக்கிறான். அவன் படை எவ்வளோ வச்சுருக்கான், அவன் எக்யூப்மெண்ட் லேட்டஸ்ட் எவ்வளோ இருக்குது. ஸோ எப்படியும் ரசூல்லா திரும்பி வரமாட்டாங்கன்னு ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருந்தாங்க. போனால் அது ஒன் சைடு ஆப்ரேஷனு, இது போய் இவங்க திரும்பி வரப்போகிறதில்ல, நசுக்கப்படுவாங்க. ஏற்கனவே காலித் பின் வலீத் தப்பிச்சு வந்தால் போதும் தான் வந்தார். அதே கால்குலேஷன் தான் இவங்களும் பண்ணுறாங்க. அப்போ அதெல்லாம் பண்ணிட்டு போகிறாங்க. அதை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், தங்களால் அடைய முடியாததையும் அடைந்து விட முயன்றனர் அப்படின்னு சொல்லி 9:74 அல்லாஹ் சொல்கிறான். இவங்களுடைய கற்பனையை பற்றி அல்லாஹ் இங்கே சொல்கிறான். 17:76, 77 அல்லாஹ் சொல்கிறான், நபியே உம்முடைய பூமியிலிருந்து அடியோடு பெயர்த்து உம்மை வெளியேற்றி விட அவர்கள் முனைகிறார்கள். உன்னை ஊரை விட்டு அவங்க வெளியேற்றணும்னு முனைகிறார்கள். ஆனால் அவர்களோ உமக்கு பின்னர் சொற்ப நாட்களை அன்றி தங்கி இருக்க மாட்டார்கள். உன்னை வெளியேற்றணும்னு இவங்க நினைக்கிறாங்க. இது மக்காவுக்கு பயன்படுத்தின அதே வசனம் அல்லாஹ் இங்கே பயன்படுத்துகிறான். உன்னை துரத்தி விட்டு இவங்க அங்கே தங்கிட முடியாதுங்கிறான். அதே மாதிரி ரசூல்லா திரும்பி போகும்போது யார் மவுத்து, இந்த அப்துல்லா பின் உபை பின் சலூல் இருக்கிறான் இல்லையா, அவன் மவுத்து. முனாஃபிகுடைய தலைவன் மவுத்து. அல்லாஹ் அவனை சாவடிச்சிடறான். திடமாக உமக்கு முன்னரும் நாம் அனுப்பி நம் தூதர்கள் விஷயத்தில் இதுவே வழிமுறையாக இருந்து வந்துள்ளது. இந்த நம்முடைய வழிமுறையில் எந்த மாற்றத்தையும் நீர் காண மாட்டேன்னு சொல்லி அல்லாஹ் இது சொல்கிறான். இதில் வர்ற வழியில் இவங்களுடைய அந்த கொலை முயற்சி இருக்குல்ல, ரசூல்லாவை கொல்லணும் அப்படிங்கிறது, இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா முஸ்னத் அஹமதில் 23,792வது செய்தியாக இது வருது. என்ன பண்ணுறாங்கன்னா, ரசூல்லா வர்ற வழியில் ஒரு அறிவிப்பாளரிடம் என்ன சொல்கிறாங்கன்னா, ரசூல்லா வந்துட்டுருக்கிறாங்க, ட்ராவல் பண்ணுறாங்க, நைட்டு நல்ல இருட்டான நேரம், நைட்டில் என்ன பண்ணுறாங்க, வரும்போது ஒரு மலைப்பகுதி ஒன்று மேலே ஒரு வழி போகுது, கீழே ஒரு வழி போகுது. ரசூல்லா என்ன சொல்கிறாங்க, எல்லாரும் கீழ் வழியில் போங்க, நான் மட்டும்தான் மேல் வழியில் போவேங்கிறாங்க. வேணும்னே இவங்களை பொறி வச்சு, அதாவது இந்த நயவஞ்சர்களை பிரித்து பிடிக்கணுங்கிறதுக்காகவே ரசூல்லா சொல்கிறாங்க, யாரும் மேல் வழியில் வரக்கூடாது, மேல் வழியில் ரசூல்லா மட்டும் போவாங்கன்னு ஒரு அறிவிப்பாளரை விட்டு அனௌன்ஸ் பண்ண சொல்கிறாங்க. முகமது ரசூல்லா தவிர வேறு யாரும் போக மாட்டாங்க, எல்லாரும் கீழ் வழியை மேற்கொள்ளணும் அப்படிங்கிறாங்க. சரி, ஏதோ தனியாக ரசூல்லா விரும்புகிறாங்கன்னு சொல்லி விட்டுறாங்க. கூட ரசூல்லா என்ன பண்ணுறாங்க, சொல்லிவிட்டு 2 பேரை மட்டும் கூட வச்சுக்கிறாங்க. ஒன்று அம்மார் பின் யாசிர், இன்னொன்று ஹுதைஃபத்துல் யமான். இந்த 2 நபித்தோழர்களையும் ரசூல்லா கூப்பிட்டுக்கிட்டு போகிறாங்க. கரெக்டாக அந்த பாதைக்குள்ளே நுழையிறாங்க. தலையில் முகத்தில் துணியை சுற்றிக்கிட்டு ஒரு கூட்டம் வருது. கரெக்டாக மேலே ஏறிட்டாங்க, மலைப்பகுதியில் ஏறிட்டாங்க. ஒரு கூட்டம் முகத்தை தனியை சுற்றிட்டு துணி சுட்டிட்டு வருது.
ரசூலா டக்குன்னு திரும்பி பார்க்குறாங்க, வரக்கூடாதுன்னு சொல்லிக்கிறோம்ல மேலே, யாரும் வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரசூலா கோவம் வருது. கோவம் வந்தோடனே ரசூலா பார்த்து ஹுதைஃபர் ரலியல்லாஹு பார்த்து சொல்கிறாங்க, ஹுதைஃபாவை அவங்கள அடி அப்படிங்கிறாங்க. அப்போ அவர் வந்து ஹுதைஃபர் ரலியல்லாஹு சொல்ல உடனே ஹுதைஃபர் ரலியல்லாஹு அம்மார் ரலியல்லாஹு 2 பேருமே சேர்ந்து அந்த வர்ற கூட்டத்தினரை குச்சி எடுத்துகிட்டு விரட்ட ஆரம்பிக்கிறாங்க. கையில் ஒரு கம்பு வச்சுருக்காங்க, எடுத்து ஒரு ஒட்டகத்து மேலே ஒரு அடி அடிக்கிறாங்க. ஒட்டகம் ஓடிடுது. வர்ண ஒட்டகங்கள் எல்லாமே திரும்பி ஓட ஆரம்பிச்சிருது. எல்லோரும் ஓடிடுறாங்க. போய் விரட்டி விட்டுட்டு வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் ரசூல்லாட்ட கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே யார்? ரசூல்லா வந்து இவரை பார்த்து கேட்குறாங்க, அம்மார் ரலியல்லாஹு பார்த்து கேட்குறாங்க, அம்மாரே வந்தவர்கள் யார் என்று நீ அறிவீரா அப்படிங்கிறாங்க. அவர் சொல்கிறாரு, இல்லை இருட்டாக இருந்துச்சு, எனக்கு ஒன்றும் தெரியல, ஆனால் முகத்துலேயே துணியும் மூடி இருந்தாங்க, ஆனால் அவங்களுடைய ஒட்டகங்கள் மட்டும் எனக்கு கொஞ்சம் அடையாளம் மாதிரி தெரியுது அப்படிங்கிறாங்க. அப்போ ரசூல்லா சொல்கிறாங்க, அவங்களுடைய எண்ணம் என்னன்னு தெரியுமா அப்படிங்கிறாங்க. தெரியல அப்படிங்கிறாங்க. ரசூல்லா சொல்கிறாங்க, என்னை கீழே தள்ளி இந்த மலையிலிருந்து தூக்கி என்னை வீசணும் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய எண்ணம் அப்படின்னு சொல்லிட்டு ரசூல்லா சொல்கிறாங்க. எத்தனை பேர் அவங்க இருந்தாங்க அப்படின்னு தெரியுமா அப்படிங்கிறாங்க. 14 பேர் மொத்தம், 14 பேர் அதில் இருந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ரசூல்லா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ரசூல்லா கீழே மறுபடியும் அந்த மலைப்பகுதியும் கீழே போய் ஜாயிண்ட் ஆகுது. மறுபடியும் போய் அந்த மக்களோட ஜாயின் பண்ணிவிட்டு மறுபடியும் எல்லாரையும் கூப்பிட்டு ரசூல்லா எச்சரிக்கை பண்ணுறாங்க, யார் வந்தீங்க மேலே, வந்தவங்க முதல்ல வெளியே வாங்க அப்படிங்கிறாங்க. ஒரு 3 பேருடைய பேரே சொல்லி கூப்பிட்டுறாங்க, நீ வா நீ வா நீ வாங்கிறாங்க, நீ வா நீ வா நீ தானே வந்த அப்படிங்கிறாங்க. அப்போ உடனே அவர் சொல்கிறார், இல்லைங்க மேலே வந்து வரக்கூடாதுன்னு சொன்னது என் காதில் உழுவல, இந்த அறிவிப்பாளர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணார்ல ரசூல்லா மட்டும்தான் போகணுன்ட்டு, அது எங்கள் காதில் உழுவல அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்ணுறாங்க. ரசூல்லா வந்து விட்டுறாங்க. சரி போ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. அப்போ தான் வந்து சஹாபாக்கள் வந்து கேட்குறாங்க, நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் இவங்களை கொன்னுடுறோம், அந்த 14 பேருடைய பேரை சொல்லுங்கள், அவங்க யாருன்னு பார்த்து நம்ம கொல்றோம் அப்படின்னு ரசூல்லா சொல்கிறாங்க. வேண்டாம், முகமது தன்னுடைய தோழர்களை கொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பழி வந்துடும், அதனால் வந்து நான் வந்து இவரை இது பண்ணிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹுதைஃபத்துல் யமான் ரலியல்லாஹு மட்டும் இந்த 14 பேருடைய பேரை வந்து ரசூல்லா சொல்கிறாங்க. அதில் 12 பேருடைய பேரை வந்து ரசூல்லா சொல்கிறாங்க. அம்மார் பின் யாசிருக்கும் இந்த 12 பேர் யாருங்கிறது தெரியும். ஆனால் இவங்க வந்து இந்த ரெகுலர் முனாஃபிக்கள் கிடையாது. இந்த அப்துல்லா பின் உபை பின் சலூல் இருக்கிறான்ல, அவங்க கூட இருந்து அந்த கலந்து இருக்கக்கூடிய அந்த முனாஃபிக்கள் கிடையாது. இவங்க ஸ்பெஷல் கிரேடு. இவங்க சஹாபாக்கள்லேயே இருக்கக்கூடிய ஒரு முனாஃபிக்கள். இவங்க யாருங்கிறது நமக்கு யாருக்குமே தெரியல. இது எப்போ இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா, இதே சம்பவம் பின்னாடி வந்து அம்மார் பின் யாசிர் ரலியல்லாஹு வந்து சொல்லி காட்டுறாங்க. இந்த முஸ்லீமில் 53-61-53-62 அலி ரலியல்லாஹு வந்து அம்மார் பின் யாசிர் அவங்களோட சேர்ந்து படையில் வந்து சண்டை போடுறாங்க இல்லையா, அப்போ அந்த நேரத்தில் வந்து அம்மார் பின் யாசிர்கிட்ட வந்து கேட்குறாங்க, நீங்கள் அலியுடன் சேர்ந்து போரிட்டு வருவதை பற்றி என்ன சொல்கிறீர்கள்? நீங்கள் என்ன அலிக்கு வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க, ஏன் இப்படி இருக்கிறீங்க? நீங்களாக சேர்ந்து கொண்டீர்களா, இல்லை ரசூல்லா வந்து ஏதாவது உங்களுக்கு ஸ்பெஷலாக உபதேசம் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறார், ஸ்பெஷலாக எனக்கு எந்த உபதேசமும் ரசூல்லா பண்ணல, உங்களுக்கு என்ன பண்ணாங்களோ அந்த உபதேசம் தான். ஆனால் ரசூல்லா என் தோழர்களில் 12 பேர் முனாஃபிக்குகளாக இருக்கிறார்கள், அவர்களில் 8 பேர் ஊசி துவாரம் ஒட்டகத்தில் நுழையும் வரை சொர்க்கத்திற்குள் நுழைய மாட்டார்கள்னு சொல்லியிருக்காங்க. நரக நெருப்பின் ஒரு தீப்பந்தமே அவர்களுக்கு போதுமானதாகும் அப்படின்னு சொல்லி ரசூல்லா சொல்லியிருக்காங்க. அந்த 12 பேருக்கு ஒரு அடையாளம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு கொப்பளம் வந்து அவங்க சாவாங்க. அந்த ஒரு நெஞ்சில் ஒரு கொப்பளம் வரும், அந்த கொப்பளம் துபைலாங்கிற ஒரு கொப்பளம் வரும், அந்த கொப்பளத்தின் மூலமாக சாவாங்க. அப்போனா இவர் எதுக்காக அதை பயன்படுத்துகிறாங்கிறது நமக்கு புரிய முடியல. மொத்தத்தில் அவர் என்ன சொல்கிறார், நான் அலிக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா, அந்த 12 பேரில் யாராவது வந்து கூட்டம் வந்து ஆப்போசிட் டீமில் இருந்திருக்கலாம். அதனால் வந்து அவர் சொல்கிறாரு, நீங்கள் ஏன் அலிக்கு சப்போர்ட் பண்ணுறீங்கன்னா, அந்த 12 பேரை பற்றி இவர் குறிப்பிடுற சம்மந்தம் இல்லாமல். ஸோ மீனிங் என்னவாக இருக்கும் அப்படின்னா, அந்த 12 பேரில் அந்த எதிர்ப்படையில் அவங்க கலந்துருக்கலாம். அந்த 12 பேரை மைண்டில் வச்சு தான் இவர் வந்து நான் அலிக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அம்மார் பின் யாசிர் ரலியல்லாஹு வந்து பின்னாடி வந்து இந்த சம்பவத்தை வந்து நினைவு கூறுறாங்க. அம்மார் பின் யாசிரும் வந்து ரசூலுல்லாஹ் வந்து ரொம்ப ஒரு பெட்டு, ஏன்னா ஒரு ஆரம்பத்திலேருந்தே அவர் கூட இருக்கிற ஆள். ஹுதைஃபத்துல் யமானும் வந்து ரசூலுல்லாஹ் வந்து ரொம்ப ஒரு நெருங்கின ஒரு பிணைப்பு இருக்கிறவங்க. இவங்க 2 பேரும் இப்படி நடக்கிறாங்க. இப்போ மதீனாவுக்கு வர்றாங்க, என்டர் ஆகிட்டாங்க. அதாவது இந்த சம்பவம் வழியில் நடந்து முடிஞ்சிருது, அல்லாஹ் காப்பாற்றிடுறான் ரசூலுல்லாஹ்வை.